வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். Infinix Note 30 ஒரு புதிய 5G மொபைல் ஃபோன் பட்ஜெட் செக்மெண்ட்ல அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் இந்த Infinix Note 30 மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னுடைய முழு விமர்சனத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Infinix Note 30 5G மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். இந்த மொபைல் ஃபோன் இரண்டு வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்திருக்க வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 256GB வேரியண்ட். இதில் ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் இருக்குது. ஆக்சுவலாக உங்களுடைய வெர்ச்சுவல் மெமரி மூலமாக 16GB வரைக்கும் உங்களுக்கு ரேம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். ஸோ பட் இந்த மொபைல் ஃபோனுடைய இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் என்னென்னா இதில் வந்து 45 வாட்டுக்கான சார்ஜிங் சப்போர்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 13,999 இருந்து ஆரம்பிக்குது பேஸ் வேரியண்ட். ஸோ அது வந்து கார்டு ஆஃபர்லாம் போக 8GB 256GB நம்மகிட்ட இருக்கிற வேரியண்ட்டுடைய விலை பார்த்தீங்கன்னா 14,999 கார்டு ஆஃபர் 1000 ரூபா போக. பாக்ஸினுடைய பின்புறத்தில் இந்த ப்ராடக்ட்னுடைய மற்ற ஹைலைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. புதிய ப்ராசஸர் 6 நானோமீட்டர் டெக்னாலஜியில் வந்திருக்கக்கூடிய டைமென்சிட்டி 6080 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த தடவை புதுசாக இன்ஃபினிக்ஸ் வந்து JBL கம்பெனியோட டைப் பண்ணிட்டு அவங்களுடைய சவுண்ட் டியூனிங் பண்ண வந்து JBL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். பாக்ஸை திறந்தோடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது இந்த Infinix Note 30 மொபைல் ஃபோன். அதை எடுத்துகிட்டு வச்சு பார்த்தோம் அப்படின்னா இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கான 45 வாட் சார்ஜர், USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், அப்புறம் மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹார்ட் ஷெல் பிளாஸ்டிக் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தவிர ஆல்ரெடி மொபைல் ஃபோனில் ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஃபில்ம் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்ட்ராவாக ஒரு டெம்பர்டு கிளாஸும் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்றாங்க. ஒரு நிறைவான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இந்த மொபைல் Infinix Note 30 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மக்கிட்ட வந்திருக்கிற இந்த கலர் வேரியண்ட்டுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் பிளாக். இது தவிர இன்னும் 2 கலர்ஸ் வேறு அவைலபிளாக இருக்கும். டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பின்புறத்தில் பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் தான். பட் ஒரு மெட்டல் ஃபினிஷிங் மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கும். மேலே ஆண்டனா லைன்ஸ் இல்லைனாலே அது வந்து பிளாஸ்டிக் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா USB Type-Cக்கான ஒரு போர்ட் இருக்குது. ஸ்பீக்கர் இங்கே இருக்குது. டூயல் ஸ்பீக்கர்ஸ் டியூன்டு பை JBL. 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. மைக்கும் இருக்கு. டாப்ல இரண்டாவது ஸ்பீக்கர் கிரிலுக்கான ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பை JBL அப்படிங்கிற பிராண்டிங்கும் இங்கே இருக்கு. ஒரு சைடில் பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். மறுபுறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டூயல் சிம் கார்டு ட்ரேல ஒரே நேரத்தில் SD கார்டும் 2 சிம் கார்டும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைல் ஃபோன் 5G டூயல் 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன். 14 5G பேண்டுக்கான சப்போர்ட் இதில் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருடைய அக்யூரசி ரொம்ப ஃபாஸ்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸ்பீக்கருடைய குவாலிட்டி லவுடாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறத விட ஸ்பீக்கருடைய சவுண்டு குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். IP53க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் டெம்பர்டு கிளாஸ் வாங்காமல் NEG அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியில் அவங்க கிளாஸ் வாங்கி போட்டிருக்காங்க. டிஸ்பிளே வந்து ஒரு 6.78 இன்ச் ஃபுல் HD IPS LCD பேனல். டிஸ்பிளேக்கு மேலே அழகாக சிறுசாக பொட்டுநாச்சு கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா L1 வைட் பேண்ட்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இதோடைய கலர்ஸ்னுடைய ரீப்ரொடக்ஷன், கலர்ஸ்னுடைய வைப்ரன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வியூவிங் ஆங்கிள்ஸும் நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆங்கிள்ஸில் உங்களுக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் டிம் ஆகுது. ஸோ நேராக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. இண்டோர் கண்டிஷனில் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு பிரைட்னஸ் போதுமான பிரைட்னஸாக இருக்குது. அவுட்டோர்லையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் எழுத்துக்கள்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணுறப்போ டீட்டெயில்ஸ் சரியாக பார்க்க முடியல. ஓகே, பின்புறத்தில் 108 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. பட் நம்ம சொல்கிறது என்னென்னா சிங்கிள் கேமரா தாங்க. ஒரு மெயின் கேமரா 108 மெகா பிக்சல் கேமரா. இந்த கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 அல்லக்கைகளையும் சேர்த்து ஒரே வட்டத்தில் சுற்றி வச்சிருக்காங்க. AI கேமரான்னு சொல்லிட்டு ஒரு அல்லக்கை இருக்குது. அப்புறம் இன்னொரு அல்லக்கை பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டுக்காக சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் கொடுக்குறத அவங்க தவிர்க்கணும். ஆமாம், இது என்ன ஒரு வட்டம்? சரி விடுங்க, அவங்க ஆசைக்கு வச்சுட்டு போகிறாங்க. பின்புறத்தில் ஒரு ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ரண்ட்லேயுமே ஃப்ளாஷ் கொடுத்துருவாங்க. பொதுவாகவே இன்ஃபினிக்ஸோடைய பல மொபைல் ஃபோன்ஸில் ஃப்ரண்ட்லேயே அவங்க ஃப்ளாஷ் கொடுக்குறது வழக்கம். இந்த ஃப்ரண்ட் ஃப்ளாஷை நம்ம போர்ட்ரேட் எடுக்கிறதுக்கு உதவுதோ இல்லையோ ஒரு டார்ச் லைட் மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு உதவுது. ஆல்ரைட், கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோமே. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேமரா 108 மெகா பிக்சல் கேமராவுடைய குவாலிட்டி ஆக்சுவலாக இந்த ப்ரைஸுக்கு இம்ப்ரெசிவாகவே இருக்குது.
உங்களுக்கு லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு லைட் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாலுமே எட்ஜ்லாம் ஷார்ப்னஸ் தெரியல. டைனாமிக் ரேஞ்ச் ஓகே, இந்த ப்ரைஸுக்கு பரவாயில்லாமல் பண்ணியிருக்காங்க. லோ லைட் ஃபோட்டோகிராஃபியுமே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நாய்ஸ் இருக்குது. இதில் நைட் மோட்லாம் இருந்து கொஞ்சம் நாய்ஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். பட் இந்த ப்ரைஸுக்கு அதுவும் ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். போர்ட்ரேட்டுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு அல்லக்கையெல்லாம் வச்சிருக்காங்க. பட் அந்த அல்லக்கை இல்லாமே வந்து இந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எட்ஜ் டிடெக்ஷன் ப்ளஸ் பேக்ரவுண்ட் பிளரிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது தவிர யூஐல பார்த்தீங்கன்னா ஸ்கையை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்கை ஷாப் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கு. டூயல் வீடியோக்கான ஒரு ஃபீச்சர், ஸ்லோ மோஷன், ஏஆர் ஷார்ட்ஸ், ஷார்ட் வீடியோ, ஃபில்ம் மோட், இந்த மாதிரி பல விஷயங்கள் ஷூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோவை பொறுத்த வரைக்கும் இவங்க 2K ரெசல்யூஷன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் வந்து 1080p வீடியோஸ் 30 fps உங்களுக்கு நின்றுது. வீடியோனுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு, ஸ்டெபிலேஷன்லாம் நல்லாவே இருக்கு. ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் பகிர்றதுக்கு இந்த கேமரா நல்லாவே இருக்கும். ஃப்ரண்ட் கேமராவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2K வீடியோஸ் வரைக்கும் ரெக்கார்டிங்கான சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கேயுமே உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராமே 1080p வீடியோஸ் 30 fpsக்கு போயிடுது. ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ Infinix Note 30. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது லைட்டுக்கு போனதுக்கப்புறமா ஹைலைட் கிளிப்பிங் இருக்கா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்கள். நடந்துக்கிட்டே பேசுனால ஷேக் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் ஆடியோ குவாலிட்டி. இந்த மாதிரி ஒரு விண்டி இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய செல்ஃபீஸ் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல செல்ஃபீஸ் நீங்கள் எடுக்கலாம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. ஆல்ரைட், ஸோ முக்கியமான விஷயம் இந்த மொபைல் ஃபோனுடைய ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். புதிய ஒரு ப்ராசர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. 6 நானோமீட்டர் டெக்னாலஜியில் வந்த மீடியாடெக்கினுடைய டைமென்சிட்டி 6080 ப்ராசர். இந்த விலைக்கு 6 நானோமீட்டர் டெக்னாலஜிலாம் வந்தது பெரிய விஷயம் தான். நம்ம கிட்ட வந்த வேரியன்ட் 8GB வேரியன்ட், அப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். L1 வைட் பேண்ட்கான சப்போர்ட் இருக்கு. NFC கூட இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. தேவையான எல்லா சென்சரும் இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு இருக்கு. மொபைல் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய இந்த கேமிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் கேம் விளையாண்டாலும் ஹீட் அவ்வளவா இல்லை. த்ராட்டிலிங் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 1.25 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா த்ராட்டிலிங் நல்லாவே தெரியுது. ஆனால் ஹீட்டிங் இஷ்யூ அவ்வளோவா கிடையாது. த்ராட்டிலிங் இருக்கிறதுனால ஹீட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் போட்டு ஒரு ஹை ரெசல்யூஷன் கேம்லாம் நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான அனிமேஷனோட கேம் நீங்கள் ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பட் கேமை தவிர்த்து அன்றாட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மல்டி டாஸ்கிங், அப்புறம் ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷனுக்கு ஸ்மூத்தாக ஜம்ப் ஆகுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு ஸ்மூத்தாகவே இருக்குது. இதில் ரன் ஆகிட்டு இருக்கிற UI இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா XOS வெர்ஷன் 13.0. இது வந்து ஆண்ட்ராய்டு 13 மேலே ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கின். ஸோ இவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மேஜர் அப்டேட் ப்ளஸ் 2 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாராட்ட வேண்டிய விஷயம். பட் பாராட்டக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ப்ளோட்வேர். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸும் அவங்க டிஃபால்ட்டாக அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு சில அப்ளிகேஷனை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் நிறைய பேர் இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து வர்றப்போ அவங்களுடைய மொபைல் ஃபோனுடைய யூசேஜ் ஏற்கனவே அவங்க வந்து மீடியம் யூசேஜ் தான் வாங்குறாங்க. அந்த மொபைல் ஃபோனில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன்லாம் வர்றப்போ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படும். ஓகே, அன்இன்ஸ்டால் பண்ணது போக மிச்சம் ஒரு 8 அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்போயுமே அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது போல். பட் இந்த ப்ளோட்வேர் தவிர்த்துட்டு இந்த மொபைல் ஃபோனில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்குது. செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளே மல்டி விண்டோ ஆப்ஷன் இருக்குது. மெமரி விஷன் அப்படிங்கிறது உங்களுடைய ரேமை வந்து வெர்ச்சுவல் மெமரியோட சேர்த்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறது. சோஷியல் டர்போ அப்படிங்கிறது வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் சேஞ்சிங், வாய்ஸ் ரெக்கார்டிங், வாய்ஸ் வீடியோ ரீடச்சிங், ஸ்டிக்கர்ஸ், ஸ்பீக் மோட், இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேம் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் விளையாடுறப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான பல விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா பைபாஸ் சார்ஜிங். மொபைல் ஃபோனில் வச்சு நீங்கள் கேம் விளையாண்டுட்டு நீங்கள் சார்ஜிங் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனுடைய பேட்டரியை சார்ஜ் பண்ணாமல் டைரெக்டாக மதர் போர்டுக்கு போயிட்டு நீங்கள் கேம் விளையாடுறதுக்கு மட்டும் அந்த பவர் யூஸ் ஆகிறப்போ பேட்டரியோட லைஃப் கன்சிடரபிளாக சேவ் ஆகுது. எக்ஸ்க்ளோன் அதாவது டூயல் அப்ளிகேஷன், வீடியோ அசிஸ்டன்ஸ், கிட்ஸ் மோட்ஸ், அப்புறம் எக்கச்சக்கமான ஜெஸ்டர்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் அவங்க நல்ல விஷயங்கள் பண்ணாலுமே ஒரு பானை சோத்துல கொஞ்சோண்டு விஷம் கலந்தாலுமே விஷம் தான். ஸோ அந்த ப்ளோட்வேரை அவங்க கண்டிப்பாக தவிர்க்கணும். இது தவிர இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 45 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 mAhக்கான பேட்டரி இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸுக்குள்ளே பேட்டரி சார்ஜ் ஆயிடுது. 75% சார்ஜ் ஆயிடுது. ஒரு 45 to 50 மினிட்ஸுக்குள்ளே ஃபுல் பேட்டரி சார்ஜ் ஆயிடுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆனாலுமே உங்களுக்கு பேட்டரி லைஃப் 1000 சைக்கிள்ஸ் வரைக்கும் பேட்டரியோடைய டீக்ரேடேஷன் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. செட்டிங்ஸில் பவர் மேரத்தானுக்குள்ளே உங்களுக்கு பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்கான பல ஆப்ஷன்ஸ் இருக்குது.
இன்னொரு விஷயம், இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு பிடி அதாவது பவர் டெலிவரி 3.0 டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுது. இவங்க கொடுத்துருக்கிற சார்ஜர் பார்த்தீங்கன்னா பிடி சார்ஜர் கிடையாது. பட் உங்ககிட்ட பிடி சார்ஜர் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு கூட இந்த மொபைல் ஃபோனை ஃபாஸ்ட்டாக நீங்கள் 45 வாட்ஸில் நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயமும் இருக்கிற இந்த இன்ஃபினிக்ஸ்னுடைய நோட் 30 மொபைல் ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ப்ரைஸில் இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல் ஃபோன் சொல்கிறத விட ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கு. டிசைன் நல்லா இருக்கு, உங்களுக்கு டிஸ்பிளே நல்லா இருக்கு, கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் கூட ஆவரேஜா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நீங்க பார்க்குற மற்ற மொபைல் ஃபோனை விட பெட்டரா இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான புதிய ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 15,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 14 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 45 வாட் சார்ஜிங்கான சப்போர்ட், 5000 mAhக்கான பேட்டரி இருக்கு. அப்படிங்கிறப்போ ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா 2 டேஸ்க்கு மேலேயே உங்களோட யூசேஜை பொறுத்து பேட்டரி தாக்கு பிடிக்கும். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிசைன் நல்ல டிசைன் தான். பட் ப்ராக்டிக்கலி இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் இந்த டிசைனை பார்த்தோம் அப்படின்னா மற்ற மொபைல் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. தனியாக யூனிக்காக எதுவும் இல்லை. டிஸ்பிளேல வியூவிங் ஆங்கிள்ஸ் கொஞ்சம் சஃபர் ஆகுது. அதே மாதிரி அவுட்டோர்னுடைய பிரைட்னஸும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். கேமராவில் எக்ஸ்ட்ரா ஓட்டைகள்லாம் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா அல்லக்கையெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே கேமரா நச்சு 108 மெகா பிக்சல் கேமரா கொடுத்து இன்னமும் கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். பட் ஆல்ரெடி கேமரா ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸில் குறை சொல்கிறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. சாஃப்ட்வேரில் ப்ளோட்வேரை கண்டிப்பாக அவங்க குறைக்கணும். ஸோ இன்ஃபினிக்ஸ் நோட் 30 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ் இருந்துமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் வச்சு இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 30 மொபைல் உங்களுக்கு பெஸ்ட்டான மொபைல் ஃபோனாக இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை சூஸ் பண்ணி டிசைட் பண்ணுறதுக்கு இந்த பதிவு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.